16 கேள்விகள் வால்மீகி கேட்கிறார். அந்த 16 கேள்வியில ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட். யாருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியும்? ராமாயணத்தை படம் போட்ட பெரியோர்களிடத்துல நாம பார்த்தோம் தெரியுமா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரியும்? எமோஷன் எக்ஸைட்மெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியும். ஏன்னா ராமாயணம் அதுக்கு நமக்கு ஒரு பெரிய வழி காண்பிக்க. ராமாயணம் சத்தியம். ராமாயணம் நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் மருந்து என்பதற்கு அத்தாட்சி என்ன அப்படின்னா இந்த ஆட்டிடியூட்ஸ். ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. விசேஷமாக நம்ம மடாலயத்தில் நடக்கக்கூடிய மார்கழி மாத மகோத்சவம் 2வது வருஷம் கன்சிக்யூட்டிவாக கலந்துக்கிறதா பாக்கியம் வந்திருக்கு. அர்ஜென்ட்டாக வந்துட்டு போனால் தான் எல்லாரும் உதவிங்க போல இருக்கு. இல்லைனா சுவாமி ஒரு 3 நாள் 4 நாள் இங்கே தான் இருக்க போகிறார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடுத்து போல இருக்கு எல்லாரும், இல்லையா? அந்த வாழ்க்கையில் இது வராத வழக்கு. ஆச்சரியமான இந்த மார்கழி மாசத்துல, விஸ்வாவசு மாசத்துல ஆண்டாளுடைய பரிபூர்ண கிருபையினால அவருடைய திருவடிவாரத்திலேயே மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. 3 நாள் 3 விதமான தலைப்புல நமக்கு இந்த விஷயங்கள் உபன்யாசம் ஏற்பட போகிறது. ராமன் என் தோழன், ராமன் என் தெய்வம், ராமன் என் எதிரி. ஒருத்தர் கேட்டார், சுவாமி முடிக்கச்சே ராமன் என் எதிரிக்கா முடிப்பீங்க? ஒன்றும் ராமன் என் தோழன், ராமன் என் தெய்வம் முடிக்கக்கூடாதா? முடிக்கச்சே அப்படி முடிச்சேன். ராமன் என் எதிரின்னு கன்சிடர் பண்ணவா அத்தனை பேருக்கும் சத்கதி தான் கிடைச்சிது. அதனால அதுவும் மங்களம் தான். சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார் பாதுகாச கசரத்துல. ஆண்டாள் நாச்சியார் காண்பித்த வழியை காண்பிக்கிறார் நமக்கு. ஆண்டாள் என்ன சொன்னா, சினத்தினால் தன்னிலங்கை கோமாரை செற்ற மனத்து கிளியான் என்று பாடினான். கோபமே வராத ராமனுக்கு கோபம் வந்தது. ராமனுக்கு கோபம் உண்டா? கேள்வி கேட்டார் வால்மீகி. 16 கேள்வி கேட்டார் நாரதரை பார்த்து. ராமாயணத்தினுடைய ஆரம்பமே அப்படித்தான். நாம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் அதுல பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அவளுடைய அனுமதி வேணும், அவளுடைய அங்கீகாரம் வேணும். நாம பண்றது நல்ல காரியம்தான், அதோட தப்பான காரியம் இல்லை. ஆனால் கொஞ்சமாவது ஒரு பெரியவர்களுடைய அனுமதிக்காக நாம காத்திருக்கணும். அவர்கள் அனுமதி கிடைச்சதுன்னா நாம உடனே அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படின்னா, வால்மீகி ராமன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தார். இத்தனைக்கு ராமபிரான் காட்டுக்கு போகும்பொழுது வால்மீகியுடைய ஆசிரமத்திற்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேல போயிருக்கான். முதல்ல பரத்வாஜருடைய ஆசிரமம், அப்புறம் வால்மீகியுடைய ஆசிரமம், அப்புறம் சித்திரக்கூட்டம். தசரதன் பண்ணின யாகங்கள்ல வால்மீகி கலந்துட்டு இருக்கார். பின்னால ராமபிரான் பண்ணக்கூடிய அஸ்வமேதம் முதலான யாகங்களிலும் வால்மீகி கலந்துக்க போறார். ராமன் கூடவே டிராவல் பண்ணியிருக்கார். அவருடையதான என்டையர் ஸ்டோரி வால்மீகிக்கு தெரியும், கூட இருந்திருக்கார். அப்ப ராமபிரான் அவதாரம் இன்னும் முடியல. ராமபிரானுடைய அவதாரம் தொடர்ந்து தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். தேவர்களுக்கு ராமபிரான் கொடுத்த வாக்கு, விஷ்ணு ரூபத்துல, நாராயண ரூபத்துல தேவர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணும் பொழுது ராமபிரான் கொடுத்த வாக்கு. 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போற ராமராஜ்யத்தை, தர்ம ராஜ்யத்தை இங்க பிரதிஷ்டாபனம் பண்ண போற, ஸ்தாபனம் பண்ண போற. அப்புறம்தான் தன்னடி சோதின்றதான வைகுண்டத்துக்கு போக போறேன்னு ராமபிரான் சொல்லிட்டான். வால்மீகி ஆசிரமத்துல சீதாதேவி இருக்கா, கர்ப்பவதியான சீதாதேவி. அவள் குழந்தைகளை பிரசவிச்சிருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல தான் வால்மீகி யோசிக்கிறார்,
அவர் மனதில் ராமனின் அந்த அனுபவம் என்பது ஊறி கிடக்கிறது. ஒரு விஷயத்தை நாம பேசுறோம், ஒரு விஷயத்தை நாம எழுதுறோம், ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோம். அது எப்ப நமக்கு அந்த அனுபவம் அது ஊறி 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 வரும். அது நமக்கு மனசுல ஊறினால்தான். நம்மள அறியாமல் ஒரு பாட்டு பாடுறோம், நம்மள அறியாமல் ஒரு நாமாவை சொல்றோம், நம்மள அறியாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை சொல்றோம். எப்படி அந்த மனசுக்குள்ள ஊறி கிடக்கு. அதையே நினைச்சிருக்க, நீ அதையே அனுபவிச்சுட்டு இருக்க. அந்த மாதிரி வால்மீகிக்கு மனசுல அது ஊறி திளைத்திருக்கிறது. அப்ப ராமனை பற்றி தான் ஒரு காவியம் எழுதணும்னு வால்மீகிக்கு ஆசை. ராமபிரானுடைய பெருமையை எழுதி வைக்கணும். இது ஹிஸ்டரி. பின்னாடி எல்லாரும் இந்த ஹிஸ்டரியை இப்பெல்லாம் மிஸ்டரி ஆக்கிட்டு இருக்கான். நான் போன தடவை உபன்யாசத்துல கூட சொன்னேன், நாளைக்கு திருப்பாவையுடைய 18வது பாசனம் வருது. திருப்பாவையோட முக்கியமான பாசனம் 18வது பாசனம். திருப்பாவையில் மட்டும் இல்லை, நம்ம ஹிந்து தர்மத்திற்கே 18 என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய எண். அது 18 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மகாபாரதம் 18 பர்வா, கீதை 18 அத்தியாயங்கள், ராமாயணத்துல ஒவ்வொரு 18வது சர்க்கத்திலையும், ஒவ்வொரு காண்டத்துல 18வது சர்க்கத்திலையும் ராவணனை கொல்பவன் ராமபிரான் என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம் உலகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய தமிழ் பண்பாடு கூட நாம பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு. அதே மாதிரி வியாக்கியானங்கள்ல சிறந்ததாக 18,000 படி என்பதால் வியாக்கியானம் விளங்குகிறது. திருப்பாவில சுவாமி ராமானுஜர் அற்புதமாக அனுபவித்த பாசுரம் 18வது பாசுரம். முந்து வலகளிச்சன் ஓடாத தோல்வலியன் என்பதான பாசுரம். ஜெயம் என்பதான அந்த வார்த்தை, அந்த எழுத்து வரக்கூடியதான ஒரு எண்ணிக்கை 18 என்பதான எண்ணிக்கையில வந்து சேரும். இப்படி நமக்கு எல்லாம் 18 18 18 என்பதாக இந்த தேசத்தினுடைய பெருமையை 18ல காண்பிக்கப்படுகிறது. தேசத்தினுடைய எண்ணிக்கையை 18ல காண்பிக்கப்படுகிறது. அப்படி வால்மீகி இருந்த சமயத்துல ராமபிரானுடைய சரித்திரத்தை தான் எழுதணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இது போய் சேரணும். 18 தடவை தோத்து போனவனை பத்தி தான் ஹிஸ்டரி புக்ல பாடம் சொல்லி கொடுத்திருக்காரே தவிர்த்து 18 தடவை அவனை தோற்கடிச்ச ஒரு மாவீரனுடைய கதையை இன்னும் யாரும் சொல்லி தரல இல்லையா? நம்முடைய ஹிஸ்டரி அதாவது மிஸ்டரியா போயிட்டு இருக்கு. 18 தடவை ஒருத்தன் தோத்து ஓடினான், 18 தடவை தோத்து ஓடினான், தேசத்தினுடைய செல்வங்களை கொள்ளையடிச்சுன்னு போனான். இதையே சொல்லி முத்திய மழுங்க வச்சிருக்காரு தவிர்த்து, ஏங்க 18 தடவை அவன் ஒருத்தன் தோற்கடிச்சானே, அவன் எப்பேற்பட்டது ஒரு மாவீரனா இருப்பான். அவன் எவ்வளவு ஆசாமி அப்படின்னு தான் நினைச்சிருக்கணும். பார்த்தார் வால்மீகி, சரி நான் ஒரு காரியம் பண்றேன், நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஆனால் தீர்மானம் பண்ணினா போருமா? எந்த பெரியோர்களுடைய அனுமதி அது காண்பிக்கப்படுகிறது. காத்துருக்க நம்ம எண்ணம் நல்லதா இருந்ததுன்னா, நம்முடைய செயல் நல்லதா இருந்ததுன்னா, நாம எதை உணர்வு பூர்வமா நல்ல விஷயத்தை நினைக்கிறோமோ நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்துல பகவான் அதற்கு நமக்கு வழிகாட்டு. சந்தேகமே பட வேண்டாம். எப்போ ஒரு ஒண்ணுத்துக்கு வழி தெரியலையோ அப்ப நாம போது நாம தீர்மானிச்சது சரியில்லை, சரியில்லை. அதனால ஏன் நாம் பகவத் சங்கல்பம் இல்லை. நிமித்த சொப்ராந்தேவி சுவாமி தேசிகன் சாதிப்பார். நல்ல விஷ்ணுபுருடனுக்கு சில ஐடென்டிபிகேஷன் கிடைக்கும், சில இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். நாம ஏதோ உட்கார்ந்து இங்க பேசிட்டு இருப்போம், வாசல ஒருத்தர் போன்ல உரைக்க உபன்யாசத்தை டிஸ்டர்ப் பண்றவர் தான். அதெல்லாம் சரியா போயிடாது, நல்லா நடக்கும், நீ கவலைப்படாதேன்னு பேசிட்டு போயிட்டு இருப்பேன். அது நமக்கு நல்ல சகுனம், அது நல்ல நிமித்தம் அப்படின்னு. நாம இங்க உட்கார்ந்து வேற ஏதோ நினைச்சிட்டு இருப்போம், எங்கேயோ ஒருத்தர் மணி அடிச்சுட்டு இருப்போம், நல்ல சகுனம். சொப்பனம் கனவு முதலாளர்கள் நமக்கு ஏற்படும். இல்ல வேற ஒரு பெரிய வருவான், திடீர்னு இந்தா எங்கேயோ ஒரு திருப்பதி போயிட்டு வந்தா இந்த லட்டு பிரசாதம் பிடிச்சு இப்படி கையில லட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு காண்பிப்பார் இண்டிகேஷன். வால்மீகி யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், யாருகிட்ட போய் கேட்கலாம், எப்படி கேட்கலாம் யோசிச்சுட்டு இருக்க. அவரை தேடிட்டு நாரதர் வந்துட்டார். சிஷ்யனை தேடின ஆச்சாரியன் வராது. அப்ப அந்த சிஷ்யன் எவ்வளவு மேன்மையான எண்ணம் கொண்டவனா இருப்பான். ஒரு சிஷ்யனை தேடின ஆச்சாரியன் ஓடி வர அந்த சிஷ்யன் எவ்வளவு மேன்மையான ஒரு எண்ணத்தோடு கூடியவனா இருப்பான்.
வந்த உடனே ஆச்சாரியன் விழுந்து சேவிச்சார், கை கூப்பினார். சுவாமி, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அந்த சந்தேகங்களை நீங்க தான் எனக்கு நிவர்த்திக்கணும்னு. அதுக்கு என்ன கேளுங்க? 16 கேள்விகள் வால்மீகி கேட்கிறார். அந்த 16 கேள்வியில ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட். யாருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியும்? யாரால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ரொம்ப கஷ்டம். என்ன, டெம்பர்மெண்ட் லூசர் தான் எல்லாரும். அது ஒரு பெரிய பெருமை நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு டெம்பர்மெண்ட் லூசர் அப்படின்னா அது ஒரு பெரிய பெருமை நினைச்சிட்டு இருக்கோம். சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டிருக்கும். எமோஷன் எக்ஸைட்மெண்ட்ஸ் தான் இருக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த எமோஷன் எக்ஸைட்மெண்ட்ஸ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த எமோஷனை ஓவர் எக்ஸைட்மெண்ட்டா எடுத்துட்டு போகாம அது ஒரு சாம்பர்லைன் பண்றதுக்கு ரொம்ப 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 டஃப். ராமாயணத்தை படம் போட்ட பெரியோர்களிடத்துல நாம பார்த்தோம் தெரியுமா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரியும், எமோஷன் எக்ஸைட்மெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும். ஏன்னா ராமாயணம் அதுக்கு நமக்கு ஒரு பெரிய வழி காண்பிக்க. ராமாயணம் சத்தியம். ராமாயணம் நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் மருந்து என்பதற்கு அத்தாட்சி என்ன அப்படின்னா இந்த ஆட்டிடியூட்ஸ், இந்த பிஹேவியர். வெறும பிரவச்சனத்துக்காக ராமாயணம், வெறும பாராயணத்துக்காக ராமாயணம் அப்படின்னு தான் போறாரு. அது ஒன்றும் நமக்கு உள்ளத்துல உணரணும் இல்லையா? வால்மீகி கேள்வி கேட்டுட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நாரதர். அதை ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சர் கொடுத்தார். இத்தனை கேள்விக்கு ரொம்ப எலாபரேட்டா போயிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒன் வேர்ட் ஆன்சர் கூட இப்படி இருக்கணும், கிறிஸ்பியா இருக்கணும். ஒரு டாக்டர் கிட்ட போனா நாம என்ன பண்றோம்? இப்ப ஒருத்தன் போறான், கண்ட ஹோட்டல்ல தின்றான், பார்த்த இடத்துல இருந்து கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுறான். உடம்பு என்ன ஆகும் இல்லையா? உடம்பு கெட்டு போச்சு. ஒரு வைத்தியர்கிட்ட வந்தான். வைத்தியர்கிட்ட வந்து அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிட்டான். அவர் ஏதோ மருந்து கொடுத்த டாக்டர், இந்த மருந்து சாப்பிடுங்க. அவனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் டாக்டருக்கு பெரிய கடுப்பு. என்னன்னா, சார் இந்த மருந்து சாப்பிட்டா எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஆனா பாவி, உடம்பு முழுக்க எஃபெக்டாக இருக்கு. நீ என்னத்தையோ விட்டுட்டு வந்த, உடம்பு முழுக்க கெட்டு குட்டிச்சோரா கிடைச்சது. இப்போ நான் உனக்கு வைத்தியத்துக்கு நல்ல ஒரு மருந்து கொடுத்தா இந்த மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் கேளுங்க. இதான் ஆட்டிடியூட், இதான் நம்முடைய மனோநிலை. இப்படித்தான் நம்முடைய மனோநிலையை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய மனோபாவத்தை மட்டும் வளர்ந்திருக்கிறது இல்லையா? அப்போ எவ்வளவு தப்பு பண்றோம், எவ்வளவு பாவங்களை பண்றோம். பெருமாளுக்கு உண்டான தண்டனைகளை கொடுக்க வரா. அதுக்கு பெரியோர்கள் இடத்துல போய் கேட்டா பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றான். போய் அவன் திருவடியில சரணாகதி பண்ணுன்னு சொல்றான். அவன் திருவடியை தொடுத்தவர்கள் உடல் இல்லை முடிச்சுக்கோன்னு சொல்றான். மனசு அதில் ஈடுபட மாட்டேன், மனசு அதில் உட்கார மாட்டேன். திருப்பி திருப்பி தப்பான காரியங்களை பண்றதுக்கு ரெடியா. இந்த மாதிரி கண்ணாவினா சாப்பிட்டாவன். டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு, இந்த மருந்தை சாப்பிடு, எது சாப்பிட்டாலும் லைட்டா சாப்பிடு. சரிட்டான். ஒரு மாசம் கழிச்சு வந்தான். முன்னோட குண்டா இருந்தான். அதை விட சுகர் யாசனை உடம்புல எல்லாம் ஏறி கிடக்கிறது. என்னடா பண்ணினேன்? உங்க அட்வைஸ் பிரகாரம் தான் பண்ணினேன். என்ன நான் அட்வைஸ் பண்ணவனுக்கு? லைட்டா சாப்பிட சொன்னீங்க. ஆமா லைட்டா சாப்பிட சொன்னேன். போண்டா, பஜ்ஜி, ஜாங்கிரி, ஜிலேபி, அதிரசம், முறுக்கு. என்னடா? ஆமா சார் அதெல்லாம் லைட்டு தான். எப்படி தெரியும்? அதான் எண்ணெயில போட்டா முதல் தெரியும், முடிந்தா முதல் லைட்டு. ஆகினா நீங்க சொல்றது லைட்டா சாப்பிட்டேன். எல்லாத்தையும் சொல்ற விஷயத்துல சொல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதா சார் என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன எனக்கு மெசேஜ் கொடுக்க வரீங்க, எனக்கு அதை சொல்லணும், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு இல்லையே. அதை கேட்க மாட்டோம், நம்மளாவது புரிஞ்சுருவோம். இந்த லைட்டா சாப்பிட்ற மாதிரி அது. அதான் வால்மீகி ரொம்ப கேர்ஃபுல்லா சில கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கு நாரதர் பதில் சொல்லணும். அந்த பதில் ரொம்ப ஆன்சரா இருக்கணும். அது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். சக்கர மனசுல போய் வரணும் அந்த பதில். அந்த மாதிரி ஒரு பதில், ஒரே வார்த்தை, ஒரே பதில். ఒక మాట, ఒక దాన, ఒక బాణ, ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் இல்லையா? ஒரே ஒரு பதில். என்ன பதில் அப்படின்னா ராமஹா. ராமஹா ராமன்னு சொல்லச்சேவே நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் உண்டாது. ராமன்னு சொல்லச்சேவே நம்முடைய கோபம் போயிடுறது. ராமன்னு சொல்லச்சேவே ஒரு
புன்னகை நம்ம முகத்துல உண்டாகும். ராவணன் அப்படின்னு சொல்லுவோம். ராவணன் கூட அப்படி சொல்ல மாட்டான். ராவணன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த ராவணன் திருநாமத்திற்கு அவருடைய பெருமை. நன்மகம் செல்வம் நாளும் நல்குமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. நன்மையை கொடுக்கும் செல்வது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராகினதெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும்பருளும் அருளொரு பெருநிலவழிக்கும் மரணம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினம் ஆகின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா ராமா என்னும் நாமம். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிடும். அதனால வால்மீகி நீ கேட்ட கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான், ஒரே ஒரு பதில் தான் கொடுத்திருக்கேன். ராவணன் அந்த பதில் போடுமன் கையை கூப்பினார். ராவணன் ஜிதக்ரோதன், கோபத்தை அடக்கியவன். கோபம் வந்து தப்பு இல்லை, ஆனா அந்த கோபம் எப்ப தேவையில்லையோ அப்ப கண்ட்ரோல் பண்றதா ஒரு மென்டாலிட்டி இருக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இப்ப சினத்தினால் தென்னிலங்கை கோமாரை செற்ற மனத்தை கிரியான் என்ற ஆண்டாள் பாடினான். அவனுக்கு சினம் வந்தது, ராமனுக்கு சினம் ராவணேன கிருதௌரதம் திருஷ்ட்வா பிரவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். இதுவரையிலும் தன்னுடைய கண்ட்ரோலில் கோபத்தை வைத்திருந்த ராமபிரா இப்போ கோபத்தினிடத்துல தன்னை ஹேண்டல் பண்ணினான். கோபஸ்ய வசமே இவான். கோபமே இல்லாமல் எல்லோரையும் தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய ராமன் வசமிழந்து தற்போது கோபத்தின் வழி சென்றான். ராவணேன கிருதௌரதம் இது எங்க தெரியுமோ, ராமராவண யுத்தத்தில் ஆஞ்சநேய சுவாமியை ராவணன் அடித்ததை பார்த்த பொழுது ராவனுக்கு ஏற்பட்ட கோபத்தை வால்மீகி வர்ணிக்கிறார். ராமராவண யுத்தம் நடந்துருக்கு, ஹனுமானுடைய தோல்ல உட்கார்ந்து ராமன் யுத்தம் பண்ணிட்டு இருக்க. அவன் என்னையா உட்கார்ந்துருக்கான், என் பிரபு என் வல்லல் என் சுவாமி அவன் தரையில் இருந்து யுத்தம் பண்றதாவது அப்படியே தன் தோல்லை ஏற்றி வச்சிருக்கார். சீதைக்கு பிராமிஸ் பண்ணிருக்கார் ஆஞ்சநேயர், மம பிரிட்டகத வீர ஒன்று சொல்லுவா தேவி மகாலட்சுமி தாயாரே, நீ பார்க்க போகிறாய் அம்மா, என்னுடைய தோள்கள் 2 சிம்மங்களாக ராமனும் லட்சுமணனும் மலர்ந்தார்கள். விஜயராகவனாக இந்த ராமனை சந்தித்து அவன் வெற்றி செய்தியுடன் உன்னிடத்தில் வந்தார். இப்பொழுது விண்ணப்பிக்க போகிறேன் பார் என்று சொல்லி கொண்டிருக்கான் ஆஞ்சநேய சுவாமி. கோபஸ்ய வசமே அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு அடிபட்டிருக்கு. ரெண்டு இன்சிடென்ட் நீங்க பார்க்கலாம், 2 ஹேப்பனிங்ஸ் பார்க்கலாம். அது 2துலயும் ஆஞ்சநேயர் தான் சாட்சி. அது 2துலயும் ஆஞ்சநேயர் தான் சாட்சி. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ராமராவண யுத்தத்தில் ராவணன் மூலமாக ஆஞ்சநேய சுவாமிக்கு ஏற்பட்ட துன்பம். அவன் அடித்த பொழுது ஆஞ்சநேயர் கொஞ்சம் அந்த ராவணனால துன்புறுத்தப்பட்டான். அது ராமனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சு. இத்தனை நேரம் ராமன் அடிச்சானே, இவ்வளவு நேரம் ராமன் அடிச்சானே, ராமனுக்கு கோபம். ராமராவண யுத்தம் நடந்தது இல்லையோ, அதுக்கு கம்பேரிசன் தான் உண்டான. சாரி, இட் இஸ் அனேபிள் டு கம்பேர். சிலதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ராமராவண யோகோ யுத்தம் ராமராவண யோகோ இவ அப்படின்னு. ராமராவண யுத்தம் மாதிரிதான். இதுக்கு என்ன கம்பேரிசன் சொல்ல முடியும்? சமுத்திரத்திற்கு சமுத்திரத்தை தான் ஒப்புமை சொல்ல முடியும், ஆகாயத்திற்கு ஆகாயத்தை தான் ஒப்புமை சொல்ல முடியும். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த மாபெரும் யுத்தத்தை அதை தவிர்த்து வேறு ஒன்றை வைத்து ஒப்புமை சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ராவணேன கிருதௌரணம் திருஷ்ட்வா பிரவகசார்தூலம் கோபஸ்ய வசமே தன்னுடைய பக்தன், தன்னுடைய தாசன், அந்த ஆஞ்சநேயனுக்கு ஏற்பட்ட துன்பம் ராவனுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது. உடனடியாக ராவணனை கொல்வதற்கு முனைந்தார் ராமபிரான். தன் வசமிழந்து தன் நிலமிழந்து அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை தூக்கி கைக்கு வச்சுட்டான்.
இத்தனை நேரம் மெயின்டைன் பண்ணிதான் போறோம், அதை விட்டுட்டான். நேர களத்துல வரைக்கும் அடி அடியில ஆத்திர வழக்க முடி அடிச்சுட்டான். அடுத்து இதே விஷயம் கிருஷ்ணாவதாரத்துல மேல அர்ஜுனனுடைய தேர்ல கொடியில ஆஞ்சநேய சுவாமி இருக்க. 2 யுத்தத்திலே அவர் தான் மேல இருக்க பார்த்துட்டு இருக்கார். என்ன நடக்கிறது பார்க்கலாம். இந்த ஊர்களில் வானரத்வஜா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜாத வியாசர் அங்க சொல்றது வால்மீகி, இங்க சொல்றது வியாசர். நமக்கு 2 கண் இல்லையா? மகாபாரதமும் ராமாயணம் நமக்கு 2 கண் இல்லையா? நம்முடைய கண்ணான கண்களான பிள்ளைகளுக்கு நாம இதை சொல்லி வைக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு கூத்தாடுற புத்தாண்ட கொண்டாடி நம்ம என்ன பண்ண போறோம்? பசங்க வாழ்த்து சொல்லட்டும், ஹாப்பி நியூ இயர் சொல்லட்டும், சாக்லேட் கொடுக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும். ஆனால் அது எப்படி இருக்கணும்? அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நமக்கு புத்தாண்டு கேலண்டர் இயர்ல புத்தாண்டு கொண்டாடுறது நான் ஒரு நாள் தப்போ சொல்றது. ஆனா நமக்கு புத்தாண்டு சொன்னா சித்திரை திருநாள். இதே மாதிரி பசங்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாற சொல்லிக் கொடுக்கும். கோவிலுக்கு போய் சுவாமியை சேவிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கும். சுவாமி வீட்டுல விளக்கேற்றுவதற்கு சொல்லிக் கொடுக்கும். அதை பண்ணுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்ப கூட யாரோ எடுத்து கட் பண்ணி போட்டுட்டா ரீல்ஸ். ஏன்னா வழக்க ஊதி அணைச்சு பிறந்த நாள் கொண்டாடுற கலாச்சாரம் நம்மளுக்கு இல்ல. வழக்க ஏற்றி வச்சு வாழ்க்கையில பிரகாசப்படுத்திக்கிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நம்ம ஊழலும், அந்த கலாச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகள் நாம கொண்டு வரணும். அதுதான் நமக்கு முக்கியம்.